எல்லாருக்கும் வணக்கம். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூரோட கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுத்தாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு இதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா போன நவம்பரில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த நவம்பர் தான் கிடச்சிச்சு. டேட்டு கிடைக்கலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமே போனோன்னா பாஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் கஷ்டமான விஷயம் இங்கே போய் எடுக்கிறதுங்கிறது ஏன்னா ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 9 தவணை ஃபெயிலாக இருந்தாங்க, 5 டைம் ஃபெயிலாக இருந்தாங்க, 2 டைம்ஸ் 3 டைம் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஆனால் எனக்கு லக்குன்னு சொல்கிறதா இல்லை என்னோடய முயற்சின்னு சொல்கிறதா என்னோடய உழைப்புன்னு சொல்கிறதான்னு தெரில. ஆனால் பாஸ் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து லெவல் மூவ் பண்ணிட்டோம். என்ன கிளாஸ் போகிற பொறுத்த வரைக்குமே தெரியும் எல்லாருக்குமே. கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. இதை கட்டலாம் கிளாஸ் போனால் கஷ்டம். ஆனால் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கான பயன் கிடைக்கும். அப்ளை பண்ணாதவங்களோட எக்ஸாம் அப்ளை பண்ணி புக் பண்ணி வச்சுருக்கவங்க தான் கஷ்டம். என்ன கேட்டால் 1 இயர் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஃபெயில் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 500 வெள்ளி, அதுக்கு போக 3 மாதம் டெஸ்ட்டு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. எப்படினாச்சும் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வழியை பார்ப்போம். கிளாஸ் 3 எடுக்கிற நண்பராக இருந்தாலும் சரி, கிளாஸ் 4 எடுக்கிற நண்பராக இருந்தாலும் சரி, எதுவும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுறேன். எதாவது ஐடியா வேணுன்னா கேளுங்க. இல்லை கிளாஸ் போகிற பற்றி உங்களுக்கு ஐடியா வேணுனாலும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் எப்படி பாஸ் பண்ணுங்கிறத டீட்டெயிலும்